ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒசூர் தேர் ஃபெஸ்டிவல் தான். நேற்று வந்து மார்ச் 3 அன்னைக்கு வந்து ஒசூரில் தேர் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. அதுக்கு நாங்களும் போயிருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா தேர் ஃபெஸ்டிவல் வந்து காலையில் 5 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் கிரகணம் பிடிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால 5 o'clock ஸ்டார்ட் பண்ணி 1 o'clock வந்து தேர் எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்டாப்பிங்கில் நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தேர் வந்து ஊர்வலம் வரல, கோயில் வந்து நட சாத்திட்டாங்க. ஸோ எங்களால் அதெல்லாம் பார்க்க முடியல. நாங்கள் வந்து நைட்டு அவர் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து நைட்டு ஒரு 7 o'clock இருக்கும் போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாங்கள் போகும்போது வந்து கூட்டமே இல்லை. பட் நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது எங்களை அவங்களாவே தள்ளின்னு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. போகும்போது ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. நாங்கள் அப்படியே போகும்போது ஃப்ரீயாக போயிட்டோம். வரும்போது பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம். உள்ளே வரைக்குமே பயங்கர கூட்டம் ஆயிடுச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா டிஜேலாம் வச்சு டான்ஸு அதெல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து ரங்கராட்டனம், கப்பல், நிறைய கடைகள், எவ்வளோ கடை இருந்துச்சு. பார்க்கும்போது எதை வாங்குறது எதை விடுறது அப்படிங்கிற அந்த பக்குவத்துக்கு மக்கள் வந்து ஆளாயிடுவாங்க. அவ்வளோ கடைங்க இருந்துச்சு. நிறைய பொரி கடைங்க, நிறைய வளையல் கடைங்க, பொம்மை கடைங்க. குட்டி பையன் அப்படியே பொம்மைங்களெல்லாம் பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கடைக்கு நாங்கள் போனோம். அந்த கடைக்குள்ளே போனோடனே அவன் எதை வாங்குறது அதை பார்க்குறான், இதை பார்க்குறான், எதை பார்க்குறதுனே அவனுக்கு தெரியல. அந்த அளவுக்கு பொம்மைங்க இருந்தது. அப்புறம் வந்து ஒரு நாய்க்குட்டி பொம்மையும், சத்யா வந்து ஒரு வில் அம்பு அந்த இதுவும் வாங்கிட்டு, அப்புறம் ஒரு குட்டி ஏரோப்ளைன் வந்து புஸ் புஸ்ன்னு காற்றடிக்கும்ல, அது வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். எப்போவுமே இந்த கூட்டமாக இருக்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து குழந்தைங்கள வந்து பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னு சொல்கிறேன்னா, நேற்று பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தைய வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க பேரண்ட்ஸு. அங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. கிடைச்சாங்களா இல்லையான்னு தெரியல. நாங்கள் வந்துட்டோம். அப்படியே நாங்கள் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்பும் போது தான் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. அந்த பொம்மைங்களை எல்லாமே வந்து வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு பிரிக்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொட்டும் போதே உடஞ்சிச்சு. ஆல்ரெடி உடஞ்சுதான் இருந்தது. அது இது ஆட்டோ வாங்கிக்கலாம். ஆட்டோ அவன் அந்த ஆட்டோ விரும்பலடா. அங்க கிருஷ்ணகிரியில போனா மட்டும் ஆட்டோ அப்படியே அங்கேயே செட்டில் ஆயிடணும். பெட்டு, தலைக்காணி, பாய், கிச்சனு, தண்ணி, சாப்பாடு எல்லாமே அங்கேயே ஆட்டோல எத்தனை கொடுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நீ அது அப்படியே பிரிடா வந்துடுது. இதெல்லாம் இருக்குது. என்னடா குட்டி பையா கண்ணாடி எடுக்கும் போதே எல்லாம் உடஞ்சு கண்ணாடி இங்க பாரு, அம்மா பாரு. இங்க பாரு, போட்டுன்னு பாரு. என்னது என்னது? நாய்க்குட்டி சொல்லிடு. நாய்க்குட்டி. சத்யா என்ன? சத்யாவுக்கு வந்து டபுள் டமாக்கா ஆஃபர் மாதிரி ஒன்று வாங்குறேன்னு நினச்சி சொல்லணும் தான். அவன் இன்னொன்று சேர்ந்து வந்தது. அப்படியே அப்படியே பூரிச்சு போய் நிற்கிறான். லைட் எரியலையா? லைட் எரியலையா? ஏண்டா? என்னடா சத்யா பாட் பட்டா கழிட்டுங்கிற? திருப்பி போடு.
கண்ணாடிய திருப்பி போடுச்சலா? எப்பாடி இப்படி போடு, இப்படி போடு. பால் வாங்க முடியும் வண்டி போச்சு. ஐயோ பாட்டு என்னடாது பாக்கறது எம்மோ. அப்படி பிடிக்கிறேன். ஆ என்னம்மா? இனிமேல் இது என்னது அது? இனிமேல் இது ஒத்துக்கண்டா நடக்கணும்னா சூப்பரா இருக்குப்பா. இரு இதையும் கட்டிடுறேன் அப்படியே இப்படி வச்சுக்கலாம். பாட்ஷா நினைப்பா. ஆமா ஆடப்பாவி, இப்போ உடச்சுட்டான்ப்பா. பாட்ஷா மாதிரி நினைப்பான் அவனுக்கு. போச்சோம். அப்ப செட் பண்ணி தரேன். எடுக்கும் போதே பிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் விட்டுரு. வேணாம்னா கேக்குறியா? செட் பண்ணி தாத்தா ஒன்னாவது விட்டு போட்டு தூக்கி போட்டலாம். தூக்கிலாம் போடக்கூடாது, வேஸ்ட் இல்ல. முக்கியமான பொருள். வில்லம்பு, துப்பாக்கி. கோகுல் தூங்கிடுவேன் இன்னைக்கு. நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்கு. கண்ணா சொல்லுமா கண்ணு பாட்டு சொன்னா நீ கேட்டியா? தமிழ்ல சரி கண்ணு எடுத்தாடி. இதுல எய்ம் பண்றது வேற இருக்குது, வேற பெருமையா வேற. எங்குது எய்ம் பண்றது? அந்த சக்கலா சட்டே எய்ம் பண்ணி அடிச்சிருவேடா. அப்பா அப்பா இதை எய்ம் பண்றாங்க. இப்ப ஃப்ரிட்ஜ் மேல ஓட்டுப்பா. ஃப்ரிட்ஜ் மேல எய்ம் பண்ணு. ஃப்ரிட்ஜ் மேல எய்ம் பண்ணுன்னா கீழே எய்ம் பண்ணிங்கிற. அவனுக்கு ஒண்ணு குத்துருங்கப்பா. அவனுக்கு ஏதாவது யூஸ் ஆகும். அப்படி கொடுக்குன்னா ரெண்டா உடைச்சுக்கோ. ஏ சூப்பர். அப்பா எய்ம் பண்றாங்க, அப்பா எய்ம் பண்றாங்க. ஏய் நான் டம்மின்னு சொன்னா நீ கேட்டியாடா? அது போஞ்சிச்சா? சத்யா டூ பேட், டூ பேட். பண்ணி அடிக்கிறேன். பயங்கரமா எய்ம் பண்றான் சத்யா. எங்கடா சத்யா? எய்ம் சூப்பரா சூப்பரப்ப சூப்பரப்ப. ஏய் அம்பு வளைஞ்சிச்சாட்டங்குது சத்யா. வேணான்னு சொன்னா இந்த டைம் கேட்டான். அவன் எங்க சொல்ற பேச்சு கேக்குறான். இவன் பாரு வாயில வச்சு ஊதிங்கிறான். இதுல வாடகை வாங்கிக்கலாம் வாங்கியே தர மாட்டேன். அப்பா ஒண்ணு நல்லா புரிஞ்சு வச்சுனுறான் சத்யா. நீ என்ன புரிஞ்சு பாரு அடுத்த ஆள் எல்லாம் உடைக்கிறதுக்கு ரெடி பண்றாரு.
அவ்வளவுதான். இவர் அடுத்த ஆள் உடைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்றாரு. கட் பண்றியா? இது சத்தியா அடிக்கிறது. சத்தியா துப்பாக்கிலேயாச்சும் ஆடுறா. நவுற சத்தியா புல்லட் போடுறாங்க அப்பா. இற சத்தியா ஏன் பண்றேன். அது அப்புறம் எடுத்து வைக்கலாம். இது பண்ற அட என்னடா கண்ணாடி போய் நீ பரவாயில்ல ஏன் பண்ற.